நிறைய பேர் வந்து நீங்க வியட்நாம் vlog பண்ணுங்க, வியட்நாம்ல வந்து எல்லாத்தையும் வந்து வீடியோ எடுத்து vlog மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்லி வந்து நான் ஒரு பர்சனல் ட்ரிப்பா போயிருந்தேன். அந்த பர்சனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ன்ற ஒரே இன்டென்ஷனோட போயிருந்ததுனால என்னால வந்து போனும் கையுமா சுத்த முடியல. லெட்ஸே நான் வந்து என்னோட ஃப்ரெண்டோட ஜாலியா வெளியில ஊர் சுத்தலாம் அப்படின்னு போயிருந்தேன்னா கண்டிப்பா நீங்க கேட்கிற மாதிரி vlog பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் இது பர்சனல் ட்ரிப்ன்றதுனால நான் வந்து முழுக்க முழுக்க ரொம்ப டெடிகேட்டடா வந்து அந்த பர்சனோட ஸ்பெண்ட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து என்னால போனு அந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ணாம எல்லாத்தையும் கண்டென்ட்டா பார்க்க முடியல. ஸோ தட்ஸ் த ஒன்லி ரீசன். ஐம் ரியலி சாரி சார். ஹியூமன் நேச்சர். என்னால வந்து vlog வீடியோ மாதிரி பண்ண முடியலனாலும் எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோல நான் வந்து கவர் பண்ண ட்ரை பண்றேன். ஓகேவா? பரவாயில்ல சாலுமா, திஸ் ஓகே. 10 நாள் இருக்கு. 10 நாள் ஒரு கண்ட்ரில போய் ஸ்பெண்ட் பண்ணணும்னா அந்த கண்ட்ரி ரொம்ப எக்ஸ்பென்சிவான கண்ட்ரியா இருந்தா என்னோட பட்ஜெட் செட் ஆகாது. சீப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக யோசிச்சா வியட்நாம் போகணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளா வந்து நான் யோசிச்சு வச்சுட்டே இருந்தேன். பட் அது அமையல. சரி இந்த வாட்டி வியட்நாம் போயிடலாம்னு சொல்லிட்டு விசாவுக்கு வந்து ஒரு 6000 தான் ஆச்சு. நான் ஒரு ஏஜென்சி மூலமா வந்து புக் பண்ணிருந்தேன். அண்ட் ஃபிளைட் வந்து நான் முன்னாடியே புக் பண்ணல. ஏன்னா இது ஒரு சடனா போற பிளான் இருந்துச்சு. அதனால வந்து முன்னாடியே புக் பண்ணிருந்தேன். கொஞ்சம் சீப்பா இருந்திருக்கும். இருந்தாலும் கனெக்டிங் ஃபிளைட் ஐ திங்க் சென்னையில இருந்து வியட்நாமுக்கு வந்து டிரெக்ட் ஃபிளைட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் தேடி பார்த்துட்டேன். பட் கனெக்டிங் ஃபிளைட் தான் எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ சென்னையில இருந்து டெல்லியில இருந்து வியட்நாம், திருப்பி வரும்போது வியட்நாம் டு டெல்லி டு சென்னை. நான் நைட்டு ஃபுல்லா தூங்கல. ஏன்னா தூங்கினா நான் ஃபிளைட் கேட்ச் பண்ண முடியாது. எனக்கு வந்து 6 AM ஃபிளைட். நான் 3 AM இருக்கணும். ஸோ நான் வந்து நைட் ஃபுல்லா தூங்கவே இல்லை. சரி இப்பயாச்சும் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தூங்க ஆரம்பிச்சா ஃபர்ஸ்ட்லி நான் மாஸ்க் எதுவும் எடுத்துட்டு வரல. அது என்னன்னு தெரியல. நான் வீட்டுல தூங்கும் போது வாயெல்லாம் மூடிதான் தூங்குவேன். ஆனா இந்த பஸ்ல இல்ல இந்த ட்ரெயினா போனது இல்ல, பஸ்ல இந்த ஃபிளைட்ல எல்லாம் போகும்போது வாய பொலந்துட்டு தூங்குவேன். என் பக்கத்துல நல்லவேளை என் பக்கத்துல வந்து அழகா பசங்க 2 பொண்ணுங்க தான். ஸோ அதனால கவலை இல்லை. பட் பயங்கரமா அப்படி வாய பொலந்துட்டு அப்படி வந்து ஆகாசத்துக்கு போயிட்டு திரும்பி வந்த மாதிரி ஒரு தூக்கம் தூங்குனேன். பழைய சொத்த திங்காதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்றேன். 10 நாள் நான் எங்க இருந்தேன் அப்படின்னா ஹோச்சிமின் சிட்டி அப்படின்னு அந்த இடத்துல தான் இருந்தேன். 10 நாள் அந்த சிட்டில வந்து இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு அந்த சிட்டி வர்த்தான்னு கேட்டா கிடையாது. நான் எப்படிப்பட்ட டூரிஸ்ட்னு சொல்லிடுறேன். எனக்கு வந்து காலையில எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறதே ஒரு பெரிய விஷயம். 9:30க்குள்ள. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்து படுத்து தூங்கிடுவேன். எனக்கு வெயில்லாம் பிடிக்காது. ஸோ வந்து வெயில் வந்து இறங்குற வரைக்கும் நான் ஹோட்டல்ல தான் இருப்பேன். வெயில் இறங்குனதுக்கு அப்புறம் ஒரு 3 மணி 4 மணிக்கு தான் கிளம்பி வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். ஸோ நான் வந்து இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும் அப்படின்லாம் நான் பார்க்க மாட்டேன். நான் வந்து ரொம்ப சோம்பேறி. ஸோ நான் என்னோட பாய் ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான். அவரும் ஒரு சோம்பேறி தான். ஸோ 2 பேருமே வந்து ஒரு பெர்ஃபெக்ட் பேரு. ஸோ காலையில எந்திரிச்சு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெயில் போற வரைக்கும் உட்காந்து நெட்ஃபிளிக்ஸ் ஏதாவது வந்து பார்த்துட்டு இல்லைன்னா வந்து நாங்க கேம்ஸ் விளையாடுவோம், ஊனோ விளையாடுவோம், அதுக்கப்புறம் இன்னொரு கேம் விளையாடுவோம். இந்த கேம்லாம் விளையாடிட்டு வெயில் போனதுக்கு அப்புறம் குளிச்சுட்டு வெளியில போவோம். ஸோ அப்படி வந்து நீங்க வந்து சும்மா சில் பண்ணணும், ஏதோ நல்ல ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடணும், எங்கேயாச்சும் சும்மா நடந்து போகணும் அப்படின்னா நீங்க ஹோச்சிமின் வந்து தாராளமா சூஸ் பண்ணலாம் 10 நாளைக்கு. பட் உங்களுக்கு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா ஹோச்சிமின் வந்து ஒரு பெஸ்ட் பிளேஸ் கிடையாது. நீங்க வந்து வியட்நாம்ல மற்ற பிளேஸ்க்குலாம் போயிட்டு கடைசி 2 நாள் ஹோச்சிமின்ல ரிலாக்ஸ்டா வந்து மார்க்கெட் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு பேக் பண்ணிட்டு ஊருக்கு போறதுதான் பெஸ்ட். பட் நாங்க வந்து 10 நாளுமே ஹோச்சிமின்ல தான் இருந்தோம். நான் என்ன பண்ணேன் அப்படின்றத சொல்றேன். வியட்நாம் ஒரு ஏசியன் கண்ட்ரி தானே. ஒரு ஏசியனுக்கு இன்னொரு ஏசியன் டூரிஸ்ட் தானே ஹெல்ப் பண்ணணும். ஒரு ஃபாசல் வச்சா குறைஞ்சா போயிடுவீங்க. ஏர்போர்ட்ல வைக்கல, சரி ஓகே, டாய்லெட் பேப்பர் யூஸ் பண்ணிட்டு ஹோட்டலுக்கு வந்து ஷவர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சுச்சா வரும். நாங்க ஒவ்வொரு டைமும் சுச்சா போயிட்டு அக்கா போயிட்டு ஷவர் பண்ணிட்டடா இருக்க முடியும் தண்ணி வரலையே அப்படின்னு நான் வந்து மனசு உடைச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா வந்து ஒரு பட்டன் இருந்துச்சு. அந்த பட்டனை டேர்ன் பண்ணா அது வந்து தண்ணி வந்து கீழே இருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணும். நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா உட்காந்துட்டீங்கன்னா அதுவே உனக்கு கிளீன் பண்ணி விட்டுன்னு வச்சுக்கோங்க. விடு, நம்ம வந்து சுச்சா போயிட்டு கக்கா போயிட்டு ஷவர் பண்ணிக்கலாம். எல்லா டைமும் சுச்சா போயிட்டதுக்கு அப்புறம் போய் ஷவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசு தேத்திட்டு ஷவர் இருக்க பக்கம் பாத்தீங்கன்னா ஷவர் கிடையாது. அது வந்து இந்த ஹோட்டல்ல வந்து அந்த ஹேண்ட் ஷவர் மாதிரி ஒண்ணு இருக்கு. நீங்க அதை எடுத்து இப்படி அடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் பாத் டப் ஊருக்கு
போறதுக்கு முன்னாடியே என்ன ஸ்கேம் பண்ணி தான் அனுப்புனாங்க. நான் வந்து இப்போ ஒரு ஊருக்கு போறோம், அங்க வந்து யூடியூப்ல வந்து நம்ம செக் பண்ணுவோம்ல அந்த ஊரை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி போனவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்னென்ன ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு செக் பண்ணுவோம்ல. நான் செக் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு வீடியோல வந்து என்ன சொன்னாங்க, நம்ம ஊர்ல வந்து இந்த அமௌண்ட் வந்து அவங்க ஊர்ல 1 லட்சம் ரூபா, நம்ம ஊர்ல இந்த அமௌண்ட் வந்து அவங்க ஊர்ல 2 லட்சம் ரூபா, 10 லட்சம் ரூபா, 1 மில்லியன் அப்படின்னு நான் என்ன நினைச்சேன், சரி நம்ம ஒரு 15,000 ரூபாய் வந்து கரன்சிக்கு வந்து வியட்நாம் கரன்சியை கன்வெர்ட் பண்ணிட்டா நம்ம வந்து ஜாலியா அங்க வந்து ஆக்சுவலி 15,000 சம்திங் வந்து எனக்கு 45 lakhs சம்திங் கரன்சி சேஞ்ச் ஆச்சு. நான் என்ன நினைச்சேன், ஓகே 45 lakhs நம்ம அதை வச்சு என்ன வேணா வாங்கலாம் அந்த ஊர்ல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல நான் போயிருந்தேன். போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது அங்க ஒரு ஷூவே 1 மில்லியனா. அப்புறம் தான் தெரியும் என்ன ஏமாத்திருக்காங்க. நான் வெறும் 15,000 கரன்சியில கன்வெர்ட் பண்ணும்போது 45 lakhs வந்துருச்சு. நான் 45 lakhs அப்ப நான் வந்து ஒரு மாசம் கூட வியட்நாம்ல இருக்கான், என்கிட்ட அவ்வளவு காசு இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். பட் அந்த 45 lakhs வந்து அந்த ஊருக்கு வந்து 15,000 தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஷூ வாங்க போறீங்க அப்படின்னா 1 மில்லியன் சொல்லுவான். நீங்க வந்து 1 மில்லியன் அப்படின்னு நீங்க நம்ம ஊர் கன்வெர்ட் பண்ணி பார்த்தா 3,000 2,000 தான். பட் நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க, 3,000 2,000 1 மில்லியன், அப்போ 1 மில்லியன் அவங்க ஊருக்கு வந்து பெரிய அமௌண்ட் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. இல்ல, அங்க ஒரு ஷூ வந்து 1 மில்லியன், ஒரு பேக் 2 மில்லியன், ஒரு நாள் நீங்க ஃபுல்லா நல்ல ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 மில்லியன் ஆயிடும். அதாவது நம்ம ஊருக்கு வந்து 3,000 ஆயிடும். சோ நீங்க வந்து இந்த யூடியூப் சேனல்லாம் பார்த்து கொஞ்சமா காசை வந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டீங்க, கார்டு எடுத்துட்டு போகல அப்படின்னா நீங்க சோலி முடிஞ்சுன்னு அர்த்தம். அப்படியா?